மருத்துவர்களின் பேச்சை கேட்டதும் பிரபாகரன் வீட்டிற்கு ரவுடிகள் வந்தார்கள். கதவு பூட்டப்பட்டிருந்தது. பிரபாகரன் வீட்டை விட்டு வெளியே வரும் வரை ரவுடிகள் காத்திருந்தார்கள். அடுத்த வீட்டில் இருந்த மூதாட்டி பிரபாகரனின் வீட்டிற்கு வெளியே ரவுடி நிற்பதை கண்டார். பின்னர் அந்த மூதாட்டி தனது மொபைலை எடுத்து பிரபாகரனின் மனைவி மதிக்கு கால் செய்தார். மொபைல் ஒலிக்க தொடங்கியது. மதி அழைப்பை ஏற்று வணக்கம் சொன்னாள். அந்த மூதாட்டி உங்கள் வீட்டிற்கு வெளியே ரவுடிகள் காத்திருப்பதாக சொன்னாள். எனவே வீட்டிற்கு வெளியே வர வேண்டாம், பாதுகாப்பாக இருங்கள் என சொன்னாள். மதி அந்த மூதாட்டிக்கு நன்றி சொன்னாள். பிரபாகரன் தனது மொபைலை எடுத்து யாருக்கோ போன் செய்தார். சில நிமிடங்கள் கழித்து கதவு திறக்கிறது. பிரபாகரன் ஒரு புதிய தோற்றத்தில் புலியைப் போல தைரியமாக வீட்டை விட்டு வெளியே வருகிறார். ரவுடி அதிர்ச்சியடைந்து பிரபாகரனை எதுவும் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். ரவுடிகளில் ஒருவர் பிரபாகரனின் புகைப்படத்தை எடுத்து தனது கும்பல் தலைவருக்கு அனுப்புகிறார். பிரபாகரன் கடைசியாக சென்ற அதே தேநீர் கடைக்கு சென்று பெஞ்சில் அமர்ந்து தேநீர் ஆர்டர் செய்து தேநீர் அருந்தினார். ரவுடியின் தலைவர் உடனடியாக நூற்றுக்கணக்கான ரவுடிகளுடன் கடைக்கு வந்தார். பின்னர் அந்த ரவுடியின் தலைவர் அனைத்து ரவுடிகளையும் பிரபாகரன் முன் மண்டியிடச் சொல்லி பிரபாகரை டைகர் என்று அழைத்தார். என் ஆட்கள் செய்ததற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என சொன்னார். டான் பிரபாகரனிடம் மரியாதையுடன் கூறினார், டைகர், உங்களை மீண்டும் பார்ப்பதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம். அந்த நேரத்தில் ஒரு சிவப்பு நிற கார் வந்தது. வீரர்கள் துப்பாக்கிகளுடன் இறங்கி பிரபாகரன் பின்னால் நின்றனர். டான் உரத்த குரலில் கூறினார், த டைகர் இஸ் பேக். அந்த நகரத்தில் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் மற்றும் ஆச்சரியப்பட்டார். இந்த பிரபாகரன் யார்? அவர் எங்கிருந்து வந்தார்? அவரது ஃப்ளாஷ்பேக் என்ன? காத்திருந்து அடுத்த எபிசோடில் பாருங்கள். கதையை தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை பின்தொடருங்கள். சப்ஸ்கிரைப், லைக் செய்ய மறக்காதீர்கள். அதனால் நாங்கள் மோட்டிவேட் பெற்று உங்களுக்கு மேலும் கதைகளை தருவோம்.